மதுரையில் இருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலும் அழகர் கோயிலுக்கு மேலே 4 கிலோமீட்டர் தொலைவிலும் விருஷபத்ரி அல்லது இடபகிரி என்று அழைக்கப்படும் சோலைமலை மலையில் அமைந்துள்ள பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் பக்தர்களுக்கு செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கி வருகிறது. இந்த முருகப்பெருமானின் அருளை பெறுவது குறித்து தற்போது காணலாம். தமது தமிழ் புலமையால் தான் என்ற அகங்காரம் கொண்டிருந்த தமிழ் மூதாட்டி ஔவையின் அகங்காரத்தை அகற்ற விரும்பினார் முருகப்பெருமான். இந்த தருணத்தில் ஔவையார் மதுரைக்கு காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார். நடந்து சென்றதால் ஏற்பட்ட களைப்பின் காரணமாக ஒரு நாவல் மரத்தின் அடியில் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். அப்போது அங்கு வந்த ஆடு மேய்க்கும் சிறுவன் நாவல் மரத்தின் கிளையில் ஏறி அமர்ந்து கொண்டான். மரக்கிளையில் இருந்த ஆடு மேய்க்கும் சிறுவனிடம் நாவல் பழங்களை பறித்து தருமாறு ஔவையார் கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று வினவினான். சிறுவன் கேட்டது ஔவைக்கு புரியவில்லை. பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்று எண்ணிய ஔவையார் சுடாத பழத்தையே கொடுப்பாய் என்றார். அதைத் தொடர்ந்து அந்த சிறுவன் சரி உலுக்கி விடுகிறேன், சுடாத பழமா பார்த்து எடுத்துக்கோ என்று கூறி நாவல் மரத்தின் கிளையை சிறுவன் உலுக்கினான். நாவல் பழங்கள் கீழே உதிர்ந்து விழுந்தன. அந்த பழங்களை பொறுக்கிய ஔவை அவற்றில் மண் ஒட்டி இருந்ததால் அதை நீக்கும் பொருட்டு வாயால் ஊதினார். இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவன், பாட்டி பழம் சுடுகிறதா, ஆறியவுடன் சாப்பிடுங்கள் என்று கேலியாக கூறி சிரித்தான். ஆடு மேய்த்த அந்த சிறுவனின் ஒரு கேள்வியிலேயே ஔவையின் அகங்காரம் பறந்து போனது. தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவன் நிச்சயம் மானுடனாக இருக்க முடியாது என்றெண்ணிய ஔவை, நீ யாரப்பா என்று வினவினார். அதையடுத்து மரக்கிளையிலிருந்து கீழே குதித்த அந்த சிறுவன் தனது சுய உருவத்தை காண்பித்தான். சிறுவனாக வந்திருந்து தன் அகந்தையை போக்கியது முருகப்பெருமான் என்பதை கண்கூடாக கண்டுணர்ந்தார் ஔவையார். நான் என்கிற பற்று அகன்றால் இறைவனை உணரலாம் என்னும் தத்துவத்தை உணர்த்துவதற்காக முருகப்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்தான் இது. உலக உயிர்கள் அனைத்தும் பழங்கள். அவற்றின் மீது பாசபந்தம் என்னும் மண் ஒட்டி இருக்கிறது. அதனை போக்க கல்வி அறிவு மட்டும் போதாது, இறையருள் என்னும் மெய்யறிவும் வேண்டும் என்பதை சுட்டிப்பையனாக வந்து திருவிளையாடல் புரிந்து உணர்த்தியது முருகப்பெருமான் தான் என்றெண்ணிய போது ஔவையாரின் ஆணவம் முற்றிலும் நீங்கியிருந்தது. இந்த புராண நிகழ்வை அடிப்படையாக கொண்டதுதான் பழமுதிர்ச்சோலை சுப்பிரமணிய சுவாமி கோவில். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் இந்த திருத்தலம் 6வது கோயில். இந்த திருவிளையாடல் நிகழ்ந்த நாவல் மரம் இன்றும் சோலைமலை உச்சியில் உள்ளது. சோலைமலை முருகன் கோயிலுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை இன்றும் நாம் பார்க்கலாம். பொதுவாக ஆடை மற்றும் ஆவணி மாதங்களில்தான் நாவல் மரத்தின் பழங்கள் பழுக்கும். ஆனால் இங்குள்ள மரத்தில் ஐப்பசி மாதத்தில்தான் நாவல் பழங்கள் பழுக்கின்றன என்பது அதிசயமாக கருதப்படுகிறது. இங்கு முருகப்பெருமான் வள்ளியுடன் இச்சாசக்தியாகவும் தெய்வானையுடன் கிரியாசக்தியாகவும் தன்னை ஞான சக்தியாகவும் எழுந்தருளி வருகிறார். மலையின் உச்சியில் நூபுர கங்கை என்கிற இயற்கை நீரூற்று உள்ளது. இதில் ராக்காயி அம்மன் கோயிலும் உள்ளது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் விஷ்ணுவின் கணுக்கால் தொட்டதாக கூறப்படும் இந்த புனித நீரூற்றில் நீராடுகின்றனர். 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தீர்த்த தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக கூறுகின்றனர். இந்த தீர்த்தத்தில்தான் புகழ்பெற்ற அழகர் கோயில் பிரசாதமான சம்பா தோசை தயார் செய்யப்படுகிறது. கோயிலுக்கு அருகில் சிலம்பார் நதி ஓடுகிறது. இந்த இடத்தில் ராக்காயி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த அம்மனை வழிபட செல்பவர்கள் நூபுரகங்கை விழும் இடத்தில் புனித நீராடி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த தீர்த்தத்தில் இரும்பு சத்தும் தாமிர சத்தும் மிகுந்திருப்பதால் இது நோய்களை குணப்படுத்த வல்லதாக இருக்கிறது. இந்த தீர்த்தத்தின் உற்பத்தியிடம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. திருமண தடை உள்ளவர்களும் புத்திர பாக்கியம் வேண்டுபவர்களும் கல்வியில் சிறந்து விளங்கவும் இங்கு வழிபடுகின்றனர். வேண்டுதல் நிறைவேறியதும் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். பிரிந்துள்ள தம்பதிகள் இந்த முருகப்பெருமானை வழிபட்டதும் ஒன்று சேர்ந்து வாழ தொடங்குகின்றனர். இந்த சுப்பிரமணிய சுவாமியை வழிபடும் பக்தர்கள் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் பெறுகின்றனர்.